கொஞ்சம் தள்ளி போய் பள்ளிவாசலில் ₹1 போடுறான். நான் கூட்டு கேட்டேன், ஏன்டா எல்லாத்துக்கும் ₹1 போட்டேன்னு. நான் ரொம்ப தூரம் போகிறேங்கய்யா, டெல்லி வர ஓட்டுறேன் லாரியை, ஏதாவது ஆபத்து வந்தால் 3 பேரில் யார் ரெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க வந்து என்னை காப்பாற்றுவாங்க இல்லையா, அதுக்கு தான். ₹1 அதே ₹1 அவன் உழைச்ச ₹1. ஆனால் இந்த ₹1 அந்த உண்டியலுக்குள்ளே போனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது பாருங்கள். இறை நம்பிக்கை என்பது மனிதனோடு என்றும். ரொம்ப மகிழ்ச்சி. பட்டிமன்றம் நடத்தும். ஏன்னா இவன் 11 மணிக்கு ரயிலுக்கு டிக்கெட் எடுத்துருக்கான்ட்டான். அப்போதையே இவன் நான் 9 மணிக்கு போகணுப்பான்ட்டான். யார்? ரேணுகா. நல்ல பாடம்லாம் அருமையாக சொல்லிக் கொடுக்கும். ஆசிரியர்லாம் அப்படி இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் ஹெட்மாஸ்டர் ஏன்ட்டே மகாத்மா காந்தி யாருன்னு 1 மணி நேரமாக கேட்கார். அப்புறம் தான் பார்த்தேன் அவருக்கே தெரியல, நம்ம இனிமேல் படிக்கக்கூடாது. யார் மகாத்மா காந்தின்னாரு. என்ன யா சொல்லு யாருன்னாரு. வாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எது. ரொம்ப இவங்கெல்லாம் நல்லா எனக்கு இவங்களை ஏன் ரசிக்கிறேன்னா நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நான் நடுவராக இருக்க வர ஒத்துக்கிட்டாங்கனாலே அவங்க தெளிவாக படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். படிக்காமல் என்கிட்ட வர முடியாது யாராக இருந்தாலும் சரி, அது அந்த இடத்துல கேட்டுரும். அப்படிலாம் கேட்காம இருந்தால் தான் மத்திய மந்திரியாக இருப்பேனே. இளவு சரி விடுங்க, அதை விடுங்க, அது ஒரு பக்கம். நம்ம அதை ஒன்றும் நினைக்கவே கூடாதுன்னு வைங்களேன். நம்ம அது மருதுராருக்கு மகிழ்ச்சியாக பாருங்களேன், என்ன மகிழ்ச்சி இருக்குது. உடலை நானும் 3 தேர்தலில் நின்று பார்த்தேன்லாம். ஆனால் இப்போ தேர்தலில் நல்லவிட விஸ்வநாதெலாம் ரொம்ப தேர்தல் ரொம்ப பண்பாக்கப்பட்டதுக்கப்புறம் நின்றுட்டார். நாங்கள்லாம் அப்போ யாரை கும்பிட்டோம் தெரியாது, எதுக்கு கும்பிட்டோம் தெரியாது, எல்லாரையும் கும்பிட்டனே. போன ஜென்மத்தில் செய்த பாவம்லாம் அந்த 3 தேர்தலில் தொலைஞ்சிட்டு அவ்வளோ வேலை கும்பிட்டு. இங்கே அது எவனோ ஒரு பேர் சொல்லுவான், அவன் சொல்லுறதை கேட்கணும். அது ஒரு சங்கடம். தேர்தல் முழு முட்டாப்பை தான் நமக்கு வழிகாட்டுவான். ஒன்றுமே ஒவ்வொரு கோயிலாக கொண்டு நிறுத்துவான். அந்த பூசாரி கொட்டாய் விட்டுன்னு சொல்லுவான், அம்பாள் வந்துட்டாம்பான். நான் சொன்னேன், அது நுரையீரலுக்கு காற்று போல என்ன தான் கொட்டாய் வரும்னா, மூடிட்டு வாயாமி உன்னையுமே இப்போ சயின்ஸ்லாம் பேச சொன்னான். அவர் நமக்கு தான் வெட்டிங்காரு, ₹100 ஏன் திட்ட தூக்கி அவன் போடுதான் அந்த பேர் ₹1. அப்புறம் இன்னொரு பேர் சொன்னான், நினச்சி அவர் எல்லாத்துக்கும் அப்படி தான் சொல்கிறாருங்க ₹1. அவன் இவனை காட்டி கொடுக்க. இன்னொரு பேர் சொன்னான், நினச்சி ₹100 எல்லா தட்டிலையும் போட்டாலும் சாயந்தரம் வந்து ₹50 இந்த பேர் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அவன் ஒருத்தர் இவனை கவனிச்சிட்டே இருக்கான். எது ஒரு கோயில் விடாமல் கும்பிட விட்டு பிஷப்பை போய் பார்த்தியான்ட்டார் ஒரு கிறிஸ்தவ நண்பர். எதுக்குண்ணே? பிஷப்ட்ட 10,000 ஓட்டு இருக்குன்னாரு. நான் கொழுப்பு சும்மா இருக்கணும், அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வரேன். உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. பிஷப் என்ன கும்பிட தெரியுமாம்மா? மண்டி போட்டு இந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னு நானுவோம். மண்டி போட்டு மோதிரத்தில் முத்தம் கொடுத்தா அது எச்சியாக இருந்தது. என்ன பிஷப்னா அந்த வேட்பாளர் இப்போ தான் முத்தம் கொடுத்துட்டு போனால் தொடக்கம் நாள் நீ வந்துட்டேன்னாரு. அப்போ பிஷப்ட்ட கேட்டால் எத்தனை வேட்பாளர் வந்தால் 10, அப்போ 10,000 ஓட்டு அவன் போயிட்டுது, ஆளுக்கு 1000 போயிட்டு நமக்கு. அப்புறம் தான் ஒருத்தவங்க சண்டை போனால் அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப் கேத்தலிக் பிஷப்பை கும்பிட்டான்ட்டான். நமக்கு அப்புறம் சந்தோஷம் வந்து நம்மள மாதிரி இந்த பள்ளியும் நிறைய பிரிவு இருக்கு போல இருக்குது. மனுஷனுக்கு ஒரு எச்சித்தனம் தானே. அங்கே போனால் ஒரு பாமன்னிப்பு கொண்டுக்குள்ள இருக்கார். இந்த எலெக்ஷன் நேரத்தை துன்பப்படுத்தவங்க சொன்னாதான், அண்ணாச்சி சீக்கிரம் போய் கேளுங்க அடுத்த ஊருக்கு போகணுங்க, பாமன்னிப்பு கொண்டுக்குள்ள இருக்காரு. நாங்கள் போய் மண்டிட்டு, ஃபாதர் நான் அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிருக்கேன். அவர் உடனே பரமஇடத்தில் இருக்கிற பிதாவே, இந்த பாவி தேர்தல் களத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுவனால் இவனுடைய பாவத்தை ஏற்று நீர் மன்னிப்பீராக என்னார். நான் சொன்னேன் ஆமென் என்று சொன்னேன். சுகர் பூரா டவுன் ஆயிரும் இன்னைக்கு, அதுக்கு தான். அப்புறம் அதோட விடலமா ஒரு ரூமுக்குள்ளே விட்டானுவோ ரைட்லாம் அணைச்சிருக்கு, ஒரு லைட்டை போட்டிருக்கான். ஒரு ஆள் சொன்னான் ஏசு வருகிறார், ஏசு. நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில் ஓட்டு இல்லைங்களே, அவர் வரார். உடனே கூட வந்த சும்மா ஏரியா அப்படின்னா, சரி தெரியாமல் சொல்லிட்டேன்டா விடுனேன் அப்படி சொல்லிட்டே இருந்த செடா நம்ம ஆலே லூயான்னார்ல, பொய் சொல்லலை, சம்சைன்னு உயிரோடு இருக்கான். இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு என் நண்பனுக்கு. இஸ்லாமிய நண்பர்களும் சும்மா விடலை, அவங்க பள்ளிவாசல் கொண்டு அவங்க குல்லாவை போட்டு ஒரு 5 கிலோ பூந்தியை வாங்கி ஓதுறாங்க. அவங்க நம்ம பையலுக்கு ஒன்றும் புரியலை, ஜெயிக்க ஓதுறானா தோக்க ஓதுறானே தெரியல. என்னாச்சு நீர் இங்கே போய் தலையில் குல்லா வேற போட்டுட்டு, அப்புறம் அங்கே பார்த்தா அவன் உருது பேசுகிற முஸ்லீமுக்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ், அவன்கிட்ட பிரிவு. மதங்கள் என்றால் மதங்களிலே கடவுளர் என்றால் கடவுளர்களை நான் நம்புகிறவன் என்றால் அதற்குள்ளே எப்படி இத்தனை பிரிவு வந்தது? என் இறைவன் எனக்கு ஒருவன் என்றால் நான் அவனை மட்டும்தான் நம்பணுங்கிற போல என் கூட அந்த மதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என் கூட பிறந்தவன் தானே. சங்கடமா இருக்கு. இந்த சாதி சர்டிஃபிகேட் வேற என் பையனுக்கெல்லாம் சாதி இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். சாதிகள் லேடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்களோ சாதி இரண்டுடையவர்களை சாற்றுங்கால் நீதி விடுவார் நீர்மறையில் மேதில் இட்டார் பெரியோர் இடாதார் இலைகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அவன் சுகாவுக்கு. அவன் 10ஆம் கிளாஸ் போயிட்டு வந்து என்ன பார்த்து சிரிக்கான். சாதி இல்லை என்னப்பா, ஆமாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுவார் ஹெட்மாஸ்டர். நான் கேவலமாக சொல்லிட்டான் என்ன. அவர் நோயல் ஹெட்மாஸ்டர் கூட்டேன், அவனை இந்தியன்னு போட்டு சேர்த்துக்கணுங்க, அதெல்லாம் முடியாது சர்டிஃபிகேட் வாங்கணுட்டார். தாசில்தாரை கூட்டேன், எப்போ தம்பி சர்டிஃபிகேட் வாங்கினேன் சாதி சான்றிதழ் வேணுங்க, என்னடா பண்ணுறதுன்னு. அவன் நான் பேக்வேர்டே போட்டு தரேங்க.
நம்ம சைவ பிள்ளை பார்வர்டு என்ன ஐயா, நான் சொன்னேன் எப்படி பேக்வேர்டுனா, இல்லைனாச்சு அதை விட இன்னொரு பாயிண்ட் இருக்கேன். நான் இசை விளையாடுன்னு போட்டால் மோஸ்ட் பேக்வேர்டுட்டான். எப்படா தம்பின்னு 500 தான் வித்தியாசம் தானே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அவர்களை வாழ வைப்பதற்காக சட்டம் போட்டவர்களை பாதுகாக்க செய்கிற இடஒதுக்கீடுல கூட படித்தவன் சூது செய்கிறானே. படித்தவன் சூதும் பாவம் பண்ணா போவான் ஐயோன்னு போவான்னால பாரதி செய்யலாமா? ஒரே ஒரு தடவை ராஜீவ்காந்தி பேசும்போது விளையாட்டா சொன்னேன், நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வேர்ட் வீர் ஆன் ஆக்வேர்டு பொசிஷன் சொன்னேன். நம்ம ஃபார்வர்ட் மகிழ்ச்சி பட்டிமன்ற துவக்கம் ஊருக்கு போயிடலாம். நான் என்ன நினச்சேன், உன்னை அனுப்பாமல் இருந்தால் அந்த கல்லூரி மாணவரை நாளைக்கு மகிழ்ச்சியாக இருப்பான்ல. சரி, அந்த பயிலுவை எனக்கு சாபம் விடட்டும். ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், உங்கள் தம்பியை விடாதீமியா, புறநானூறு சொல்லி கொடுத்தே கொள்றாங்களே. என்னது நிறைய இன்னொன்று சொல்கிறேம்மா, தாய்மார்ட்டெல்லாம் கையெடுத்து கொடுங்க, பிள்ளைகிட்ட அன்பாருங்க, படிப்பாங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. படிலாம் பிள்ளைகளை சொல்லுங்க. படின்னு சொன்னால் பிள்ளை படிக்காது, விட்டுருங்க, படிக்கும். 9 மணிலேருந்து 5 மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துருக்கோம், வரட்டுமே, ஒரு காஃபியை கொடுங்க, டீயை கொடுங்க, போய் விளையாடுன்னு சொல்லுங்களேன். வரத்தான் செய்யுது. காஃபியை முகத்தை கழுதுங்க, காஃபியை குடி, புஸ்தகத்தை எடுத்து படி. பிள்ளை என்ன நினைக்கும், 9 மணிலேருந்து 5 மணி நேரம் வாத்தியாங்க கொண்டான். இப்போ பெத்த தாயே ஐயன் சொன்னால, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு. நீங்க வெறுமன படிப்பு மட்டும்னு பிள்ளைகளை கொள்றீங்க. பிள்ளைகள் பல பிள்ளைகள் மாநகரங்களில் வாழுகிற பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை பூரா மன உளைச்சலுக்கு ஆளாகிறான், டென்ஷனுக்கு ஆளாகிறான், அவனால் படிக்க முடியல, உடற்பயிற்சி இல்லை. காலையிலேருந்து படினா அது என்ன அநியாயம்? 9-8 மணிக்கு பிள்ளைய படுக்க விட்டுருங்க, காலைல 4 மணிக்கு. இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய 8000 பாட்டு எப்போ? நான் அதிகாலையில் படிப்பேன் 3 மணிக்கு. ஒரு தொந்தரவு இருக்காது பார்த்தீங்களா? அந்த நேரம் தான் ஒரு தொந்தரவுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பொண்டாட்டி தொந்தரவு கிடையாது, புள்ள தொந்தரவு கிடையாது, வேலைக்காரன் தொந்தரவு. 4 ஆயிட்டுனா தொந்தரவு வந்துடும் ஊரில். என்ன மருதுரார்? கேளுங்கள் கொட்டுக்கப்பட்டும் தட்டுங்கள் திறக்கப்பட்டும் கேளுங்கள் ஒரு பாட்டு போடுவான். அப்புறம் நம்மாலேயே வேப்பில ஆத்தானியும் ஒரு பாட்டு. இது கிடையாது, இறைவானிடம்ங்கிறார் அவர். எவன் படிக்க? 3 சாமியும் விட்டான விடிய காலம் 4:30க்கு. குழந்தைகளை 8:30க்கு படுக்க விட்டுருங்க, 4 மணிக்கு எழுப்புங்க, படிக்க சொல்லுங்க. சாயங்காலம் நல்ல 1 மணி நேரம் விளையாட சொல்லுங்கள், அப்போ தான் நல்லா தூங்கும். பிள்ளைகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கம்மா. கையெடுத்து கேட்கும். எல்லாரும் பெரிய இடத்துக்கு வந்துட மாட்டாமா, மதிப்பெண் பெறணும்னு சங்கடப்படுத்தவே படுத்தாதீங்க. படிப்பான். நான் என் பிள்ளைகள்லாம் படுத்தினதே கிடையாது. என்ன படிக்கானே எனக்கு தெரியாது. பெரியவன்ட்ட கேட்டேன், இவன் என்னடே படிக்கான? வணிகவியல் படிக்கான். அப்படியா? சரி. சின்னவன் அவன் வேதியியல் படிக்கான். எங்கள் சேவிஸ்லாம் சரிப்பா, பணம் கொடுப்பேன், படிச்சுட்டாமா, சரி ரைட். என்ன படித்தேன்னு கேட்க மாட்டேன். தோற்று போனாலும் ஒன்றும் சொல்லாதீங்க. தோற்று போகுது. எல்லோரும் என்ன நினைக்கணும், நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு நினைக்கணும். அப்போ தான் பிள்ளைகிட்ட சரியாக இருக்கும். பல பேர் அதை நினைக்கவே மாட்டான்தான். அந்த பையா சொல்லுதான், அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் நான் பார்த்துட்டேனேங்க. அவனுக்கு அந்த விவரம் தெரியல. உங்களெல்லாம் எதுக்கு இவ்வளோ நேரம் சிரிக்க வச்சேன்னா, என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் திருப்பூரில், பாலாஜி, ஒரு செந்தில் பாலாஜி செட்டி, என்கிட்ட சொல்லுவார், ஐயா வந்துட்டாங்கல்ல, நான் எனக்கு சுகர் போய் டெஸ்ட் பண்ணணுன்னு வைங்க, நார்மலாக இருக்கும்னா. நான் சும்மா இருக்கணும்ல. அப்போ செட்டியார் எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கேன். உடனே சொல்லிட்டான், சுகர் ஏறிட்டேன்ட்டான். டக்குன்னு சண்டால போய். உங்கள்கிட்ட இன்னொன்று சொன்னேன், படித்தவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் ஆதரிக்கணும் நீங்கள். ஏன்னா அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாது. அந்த எழுதுறவன் பாரதியார் சம்பாதிச்சானா? ஆனால் உயிரோடு இருக்கானே. பாரதியார் காலத்தில் சம்பாதிச்ச பணக்காரன் பூரா செத்தே போயிட்டானே. ஒரு பேர் நினைவில்லையே. கடையத்தில் எத்தனை பேர் வாழ்ந்திருக்கான்? எட்டயபுரத்தில் எத்தனை பேர் வாழ்ந்திருக்கான்? உயிரோடு இருக்கானே. இந்த மகாத்மா காந்தின்னு ஒரு கிழமை ஒத்த வெட்டியை கட்டிட்டு அலைஞ்சார ஒரு ஆள் பைத்தியாரன். உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டுக்கு விடுதலைக்கு பாடுபட்ட தலைவன் தானே தலைவனானா. இவன் ஒருத்தன் தானே இவன் ஆகலை. நேரு இருப்பான்ட்டு போயிட்டான். அவனை எல்லாரும் பின்பற்றியிருந்தாலே இந்தியா உறுப்பு இருக்குமே. ஒரே வேட்டி தானே. ஜீவானந்தத்தை காமராஜ் போய் விழா கூப்பிட்டாரு. 1 மணி நேரம் கழிச்சு ஜீவா பண்ணார். காமராஜ் கேட்டார், ஏன்டா ஜீவா வரலன்னு. ஒத்த வேட்டி வச்சுருந்தேன் காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன்டா, காஞ்சிட்டு கெட்டு வரேன்னா ஜீவானந்தா. சாகிற வரை 2 வேட்டி தான் வெட்டிடலாம். இப்போ வேட்டியை நம்ம தலைவனுங்க எந்த வீட்டில் அவித்து வச்சானே தெரிய மாட்டேங்க. விவரம் கேட்க வேண்டும். ஐயா வேட்டி எங்கே இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். அதுக்கே ஒரு உழவு தர தனியாக. மகிழ்ச்சியாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தேன்.
இந்த நாடு எப்பேற்பட்ட செந்தமிழ் நாட்டு பொருணர் கொடும் தீக்கன் மறவர்கள் சேரந்தன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கர் தாயின் சேவடிக்கை பணி செய்து துளுவர் கன்னடர் ஒட்டியரோடு போரில் காலனம் என்ற கலக்கு மராட்டர் பொன்னகர் தீவர்களொப்ப இங்கு பொற்புடையார் இந்த சாலத்து மன்னர் பூதல முற்றிடும் வரையில் அற போர்வரல் யாவும் மரப்பூர் வரையில் மாதர்கள் கற்புள்ள வரையில் போரில் மறைவரு கீர்த்தியோடு ரஜபுத்திர வீரர் பஞ்சநதத்து பிறந்தோர் முன்பு பார்த்தன் முதல் பரல் வாழ்ந்த நன்னாட்டார் துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைஞ்சிடும் வங்கத்தினோரும் சேர்ந்து காத்த நாடு இந்த நாடு. பாரதி மாதிரி எமையா அந்த நாட்டை சிந்திச்சிருப்பான். வெள்ளிப்பனிமலையின் மீது உலவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலைமனைத்தும் என்னது பள்ளிக்கூடத்தை கோயில் மாதிரி நடத்தணும்லாம், புனிதமா பத்திரமா. அதனால தான் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளி. அதில் என்ன முடிக்கிறான் பாருங்க, மாதர் தீங்குரல் பாற்றில் இருப்பாள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள்ங்கிறான். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாளுங்க. கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து. அப்போ அதில் என்ன சொல்றான், கள்ளமுள்ள முனிவர்கள் இருக்காங்கிறான். கள்ளமற்ற முனிவர்கள்ட்ட கருணை தான் வருங்கிறான். அவன் புராணங்களை பழித்து பேசுகிறான். நம்ம சாமியார் போகிறான் சாபம் விடுறான், அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அவன் முனிவனாக தான் அவன் எப்படிடா சாபம் விடுவான்னு கேட்குறான். அவனுக்கு கருணை உள்ளம் தானே இருக்கும். பாரதியை படிக்க சொல்லுங்க நம்ம பிள்ளைகளை, பாரதியார்லாம் படிக்கணும். புரியல எனக்கு ரொம்ப ஆசை. இந்த பிள்ளைகள்லாம் எனக்கு சின்ன பிள்ளைலாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஓடி ஆடி எப்படி விளையாடுதுமா என்ன சொல்லிடலாம், எந்த அரங்கத்துக்குள்ளே வந்து அது பாட்டு ஓடுது பார்த்தீங்களா, அது கவலை இருக்கா? தீபாவளியை பற்றி அதுக்கு சிந்தனையே இல்லையே. அப்பா தானே சிந்திச்சுட்டு இருக்கார். இதுக்கே 500 ரூபாய்க்கு ஃப்ராக் எடுக்கணும். ஃப்ராக்னு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்க, அது போட்டால் தவளை மாதிரி துள்ளுமோ பிள்ளை, என்ன நமக்கு ஒன்றும் தெரியல. சரி விடு, நமக்கு அந்த அறிவு கிடையாது, ஆங்கில அறிவு. இங்கிலீஷ் படிக்க பையனுக்கு இங்கிலீஷே தெரியலையே. தாய் மாமனுக்கு இங்கிலீஷ் கேட்டால் மதர் அங்கிள்ட்டானே. தாய்க்கு மதர், மாமாவுக்கு மெட்டர்னல் அங்கிள் தெரியல, ஃப்ரெட்டர்னல் அங்கிள் தெரியல. லீவ் லெட்டர் எழுதுனாலும் எப்படி எழுதுறான், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். போ சண்டை ஆங்கிலத்து. நான்லாம் இங்கிலீஷ் ஏன் சரியாக பேசணும்னு தெரியுமா, நான் இங்கிலீஷே படிக்கலை. அதனால தான் நம்ம மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. கார்த்திகேயன் சொன்னார்ல, அவர் சார்பாக நான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நல்லவர்கள் கூடுவது என்பது இன்றைக்கு இங்கே நடந்திருக்கிறது. பொதிகை இதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறது. உங்கள் அத்தனை பேரையும் வணங்குகிறேன். இப்போ பட்டிமன்றத்தை தயாரிட்டா சரி. பண்டிகைகளால் வருவது வீண் சிலவை. பேராசிரியர் வே. சங்கரநாராயணன் சாதாரண நாளில் தமிழ்ஞான தந்தை குண்டுக்குட்டி இல்லாட்ட வேலை பார்த்த பிள்ளை மடத்தில். எத்தனை வருஷம் இருந்தால், ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்கா, 10 வருஷம் இருந்தாங்க. சாமிக்கு ரொம்ப பிடிச்சவன். நிறைய படிப்பான், நிறைய தெரிஞ்சுக்குவான். 2 விஷயங்க தெரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். தப்பே இல்லை. என்ன மருதுரா, நான் உங்கள்கிட்ட உடனே ஃபோன் பண்ணல, ஏதாவது இலக்கணத்தில் பெரிய ஆள். அவர் எழுதியிருக்க 2 புத்தகம் வந்து அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். யாப்பறிந்து பாப்புனைவோன்னு ஒரு நூல், என்ன வாணன், அருமையான நூல். நமக்கு நிறைய நல்லது தெரியாமல் போயிடுது இல்லையா. லேனா தான் என்னை பற்றி பிரமாமல் எழுதின ஒரு கல்கண்டில். ஆனால் இவர் என்ன நினச்சிருக்காரு, நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன்னு நினச்சிருக்காரு. அப்படி தானே நம்ம முதல்ல அந்த இதில் பார்த்தோம்ல, இதில் ஹோட்டல் பிரீஸில். அப்போ தான் வந்து பார்த்தாரு, எங்கள் அப்பா அனில் புசன்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அப்போ நீங்கள் வெரி ஓல்டுன்ட்டார் டக்குன்னு. இவர் மோசமான இது இவ்வளோ சேட்டை பார்த்தீங்களா இவருக்கு என்ன பார்த்து வெரி ஓல்டுங்காரு. அவள் அப்பா புஷத்தை நான் படிச்சிருக்கான்னு வெரி ஓல்டாஜானா அந்த அணில் கிணிலாம். அப்போ எங்கள் அப்பா ஒரு சரித்திரம்ல, அவர் வெறும் கருப்பு கண்ணாடி தொப்பி போட்டால் அவர் லெட்டர் வந்துடும் அந்த காலத்தில். இப்போ வருதா வரலையான்னு தெரியல, வரும். இப்போவும் அந்த பிள்ளைகளை அதை நடத்துகிறாங்க பாருங்கள், தொடர்ந்து அந்த அமைப்பு பிரசுரம். பிள்ளைகள் அப்படி பெறணுமா, சந்தோஷமாக இருந்ததுனால தான் நல்ல பிள்ளை பிறக்கும். கமலஹாசனை பற்றி அப்பா ஒரு தடவை சொன்னார், ஒரு நல்ல கலைஞனை பெற வேண்டும் என்கிற உணர்வோடு நான் என் மனைவியோடு கூடினேன், அதில் பிறந்தவன் இவன்னார் சீனிவாசன். ஆனால் அவரெல்லாம் பார்த்தா நான் வளர்ந்தம்மா. பரமக்குடிக்கு போயிருக்கேன், ஒருத்தர் 2 அறிமுகப்படுத்தார், இது கமலஹாசன் ஃபாதர், இடியட்டு செட்டியார் முட்டாப்பேல, அந்த பையன் என் மகன்னார். நான் கிரேட் லாயர் ஆஃப் பரமக்குடி சீனிவாசன், கிரேட் கிரிமினல் லாயர், தட் ஃபெலோ இஸ் மை சன். அப்படி தான் சொன்னேன். என்னன்னாரு ஒரு செட்டியார் சொன்னார், இப்படி சொல்லலைன்னா அவன் வருத்தப்படுதான், அப்படி சொல்லலைன்னா நீ வருத்தப்படுத, உங்கள் குடும்பத்தில் மடிச்சுக்கிட்டு நான் வருத்தப்படுதேன். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. இளையராஜான்னு ஒரு மேதை பிறந்துட்டானே நம்மகிட்ட, எங்கே நிற்கிறாரு. எனக்கு கண்ணீர் வந்துருமா, எவ்வளோ பெரிய மேதைகள்லாம் அந்த சிவாஜி கணேசன். ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கணும்னு அவன் நடந்து காமிச்சா தான் நமக்கு தெரிஞ்சுது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தங்க பதக்கத்தில் வருவான் ஜண்டாளன். எங்கள் ஊரில் ஒரு பேர் என்ன பண்ணா, இருந்தாலும் ஏறி போனார் மாடிக்கு சிவாஜி அந்த இதில். இந்த மனைவி இறந்த அழுதுகிட்டே விகராமசாமி தோல் அம்மானு சரிவார்ல, ஒரு பேர் எந்திரிச்சிட்டான் தேட்டரில்.
எல்லாரும் வெளியே வாங்கலங்க. எதுக்குன்னு கொடுத்த துட்டுக்கு தான் செத்துட்டுலாம் நடிப்பு, நாளைக்கு வேற சுத்து கொடுத்தா பார்க்கணும் படத்தங்க. முடிஞ்சு போச்சான் அந்த ஒரு சீன். அதான் திருநெல்வேலி. வெளியே போயிடணும்ட்டான். நான் சிவாஜி சொன்னேன், என்னை கூட்டு போய் இதெல்லாம் காட்டு பிள்ளை வாழ் நான் பார்க்கணும்னாரு. ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலும் பெரிய நடிகனை ஒரு தாலி தெரியாது, லேசாக ஏமாத்திடலாம் அவரை. நாங்கள் விருதே கொடுக்காம ஏமாத்திட்டோம்ல அவரை. சரி, நான் விளங்காதவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், பட்டிமன்ற துவக்குவோம். இப்போ வீண் செலவே என்ற அணியின் தலைவர் வே. சங்கரநாராயணன் அவர்கள். வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்து வாதாடுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, முன்னிலை வகித்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதிகை தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த இனிய நன்னாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பண்டிகைகளால் வருவது வீண் செலவுதான் என்கிற அணியிலே இருந்து நான் வாதாடுவதற்காக உங்கள் முன்னால் நிற்கின்றேன். எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்திற்கு வருகிறது. தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர் எழுதிய கவிதை, தீபாவளியை பற்றிய கவிதை. முன்னும் கவலை பின்னும் கவலை நடுவில் தீபாவளி, நடுவில் ஒரு நாள் தீபாவளி. முன்னும் கவலை பின்னும் கவலை நடுவில் ஒரு நாள் தீபாவளி. இந்த கவிதையை எழுதினது யாருன்னா நடுவர் தான். வா மீதமுளை எரி என்கிற தன்னுடைய கவிதை நூலில் அவர் எழுதின கவிதை. பண்டிகைகள் என்பது மகிழ்ச்சிக்காக ஏற்பட்டது என்பதிலே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. உலகத்தில் எல்லா நாடுகளிலேயும் பண்டிகைகள் இருக்கின்றன. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பண்டிகை கொண்டாடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட தொலைக்காட்சிகளில் பார்த்தோம், தக்காளி திருவிழான்னு கொண்டாடினாங்க. ஸ்வீடன் என்கிற நாட்டில் நடு ரோட்டில் டன்னா தக்காளி பழத்தை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு விளையாண்டுக்கிறாங்க. தலையணை திருவிழான்னு நடத்துகிறாங்க. தலையணையை தூக்கி ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சுக்குவாங்க. முட்டை திருவிழான்னு நடத்துகிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் முட்டையை தூக்கி எரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு திருவிழாக்கள், பண்டிகைகள் உலகத்தில் விதவிதமாக அவங்க கலாச்சார பாரம்பரிய முறைப்படி உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பண்டிகைகள் இருக்கின்றன. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கும் நம்முடைய நாட்டிலே கொண்டாடப்படுகிற பண்டிகைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. என்ன தெரியுமா? வெளிநாடுகளிலே கொண்டாடப்படுகிற பண்டிகைகளிலே மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருக்கும். ஆனால் நம்முடைய நாட்டிலே கொண்டாடுகிற பண்டிகைகளிலே நெகிழ்ச்சியும் ஆன்மீகமும் இருக்கும். அந்த முகவரியை இன்றைக்கு பண்டிகைகள் தொலைத்து விட்டதோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால் தான் இந்த தலைப்பிலே நான் இங்கே வந்து நிற்கிறேன். இன்னைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு நான் சென்னை வந்தேன். நேராக வந்த உடனே வழக்கமாக ஒரு இடத்துக்கு போவேன். எங்கள் உறவுக்காரங்க வீடு, கொழுந்தியா வீடு. அது முதல்ல சொல்ல வேண்டியதானே, வழக்கமாக ஒரு உறவு வீட்டுக்கு போனோம். அது முக்கியமான இடம்னு சொன்னால் புரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். இல்லை, இவங்கெல்லாம் நல்லவங்க. சரி, நானும் நல்லவன் தான். நான் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால தான் முதல்ல அங்கே போகிறேன். சண்டலம் பழவந்தாங்கல்ல இறங்கி அங்கே போனேன். ஒரு சிறிய வீடு, சென்னையில் வந்து எல்லாம் அளவு சிறிய வீடுகள் தானே. அந்த ஒரு 500 அல்லது 400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த சலவை இயந்திரம், வாஷிங் மிஷின் ஒரு புதுசு, ஒரு 10-12,000 ரூபா போட்டு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் வாங்கினாங்க. அது வந்து பெட்ரூமில் பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. காலையில் அவசரமாக அவங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பணும். ஒரு துண்டை எடுத்து மேலே போட்டாங்க. இந்த அயன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பெட்டியை வைத்து அதை சட்டையெல்லாம் அதில் தேய்க்கிறாங்க. தேய்ச்சி இது பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் பையன் வந்தான். அவன் டிராயிங் நோட்டை வச்சுட்டு அவசர அவசரமாக டிராயிங் வரைகிறான். கொஞ்ச நேரத்தில் என் குழந்தையா வந்தா.
அவளுக்கு தெரியாம கிடைச்ச போனஸ் பணத்தை எடுத்து அதை திறந்து உள்ளுக்குள்ள கஜானா பெட்டி உள்ள வந்து பதுக்கி வச்சுறான். அதுக்குள்ள எங்க குழந்தையாருக்கு சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் மாப்பிள்ளை வழி சொந்தம், அவர் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணாரு, தேவையில்லாத போர்வையெல்லாம் மடிச்சு அதுக்குள்ள போச்சு திணிச்சாரு. இப்ப அந்த சலவை இயந்திரத்தை அவங்க கஜானாவா பயன்படுத்துறாங்க, இஸ்திரி போடுற டேபிளா பயன்படுத்துறாங்க, டிராயிங் மிஷினா பயன்படுத்துறாங்க, டிராயிங் போடுற மேஜா பயன்படுத்துறாங்க, எல்லா விதத்திலையும் அதை பயன்படுத்துறாங்க. ஆனால் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தல. எதுக்குன்னா செலவு பண்றதுக்கு பயன்படுத்தல. அந்த சலவை இயந்திரம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அல்லது எதற்காக அது பெரும்பொருள் கொடுத்து வாங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்றால் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. பண்டிகைகள் இன்றைக்கு அந்த கதியில தான் இருக்கு. என்ன நோக்கத்துக்காக பண்டிகைகள் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு பண்டிகைகள் நடத்தப்படுவதில்லை. அவை வெறும் நுகர்பொருள் சந்தையாக, சந்தை திருவிழாவாக மாறிவிட்டது. பாத்தீங்கன்னா தீபாவளியை ஒட்டி எல்லாத்துக்கும் தள்ளுபடி, செருப்புக்கு தள்ளுபடி, செல்போனுக்கு தள்ளுபடி. செல்போனுக்கும் செருப்புக்கும் தீபாவளிக்கு என்ன சம்பந்தம்? அது நரகாசுரம் வச்சிருந்தானோ? நரகாசுரம் வைக்கல, அது எதுக்கும் கேட்டுக்கிடுங்க, நமக்கு விவரம் தெரியாது. ஒரு நுகர்பொருள் சந்தையாக மாறிவிட்டதே என்கிற வருத்தம், ஆதங்கம் இந்த இடத்திலே என்னை நிறுத்தி இருக்கிறது. பண்டிகை என்று சொன்னால் ஒரு காலத்திலே அந்த பண்டிகைகள் எப்படி நடத்தப்பட்டன? பெருமகிழ்வு என்று பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. ஆனா அவஸ்தைப்படுறது நம்ம தானே. மகிழ்ச்சி என்றால் என்ன, பெருமகிழ்ச்சி என்றால் என்ன? எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிற சந்தோஷம் தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இன்றைய பண்டிகைகளில் இருக்கிறதா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வேதம் பிறந்த நாட்டில் அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு நாயை கையில பிடிச்சிட்டு வாக்கிங் போகிற கலாச்சாரம் தமிழருடைய கலாச்சாரமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பங்க, அப்பா ஒரு இடத்துல வேலை பார்க்கிறாரு, அம்மா ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க, பையன் ஒரு ஹாஸ்டல்ல மாட்டிட்டான், 3 பேரும் தீபாவளிக்கு வர முடியல, எஸ்எம்எஸ்ல தீபாவளி வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. அது இன்னொன்னு ஹாப்பி தீபாவளி. அது ஹாப்பி தீபாவளி. அது எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? மகிழ்ச்சி என்பது ஈத்துவக்கும் இன்பம். இறப்பவர்க்கு ஈய வைத்தான், ஈபவர் கருளும் வைத்தான், கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தான், பரப்பு நீர் கங்கையாலை படர்சடை பாகம் வைத்தான் என்று தேவாரம் சொல்லுகிறதே. அந்த மகிழ்ச்சி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற மகிழ்ச்சி இருக்கிறதா? அடுத்தவங்களை உசுப்பேத்துற மகிழ்ச்சி தான் இருக்குது. நேத்து எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா தீபாவளியை ஒட்டி புதுசா சேலத்தில் ஒரு நகைக்கடை திறந்திருக்கிறாங்க. 1.25 லட்சத்துக்கு 4.25 பவுன், 4.25 பவுன் இன்னைக்கு 1.25 லட்சம் வாங்கிட்டு வந்து, அது வாங்கிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே, அதை கையில போட்டுட்டு அந்த ஒவ்வொரு வீட்டுக்கா எங்க வீட்டுக்கும் வந்துருச்சு. அது வந்துட்டு போனோடனே இங்க குருச்சேத்திர போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதை விட கொடுமை என்னன்னா, 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கிக்கிட்டு அந்த 5000 ரூபாய் பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில் ஒவ்வொரு வீட்டுக்காக போவாங்க. நம்ம வீடுகளில் பெண்கள் ஒரு டெக்னிக்காக பண்ணுவாங்க, இந்த அவங்களாம் அதுதான் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக ஒரு பலகாரம், பக்கத்து வீட்டுகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு பலகாரம், அது கூட ஒரு சுத்தியலும் கொடுத்து விட்டா தான் அதை உடைக்க முடியும். அப்படி ஒரு செங்கக்கட்டிய மாதிரி பலகாரத்தை ஸ்வீட்டை செஞ்சு அதை தட்டில் வச்சுட்டு போறதுடைய நோக்கம் அந்த இனிப்பை அவர்களோடு கொடுத்து சந்தோஷத்தை பரிமாறிக்கிறது நோக்கம் இல்ல. நான் 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்திருக்கிறேன்னு காமிச்சு 50 ரூபாய் புடவை கூட எடுக்க முடியாத வசதி குறைவான சூழ்நிலையே இருப்பவர்களை உசுப்பேத்தி விடுகிற அந்த மகிழ்ச்சி தேவையா? அதை ஒரு மகிழ்ச்சியா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் நினைச்சு பார்க்குறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாலே எங்கே பார்த்தாலும் பட்டாசு சத்தமாக கேட்கும். ஆனால் தீபாவளி வரைக்கும் எங்கள் அப்பா பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே துண்டோட, புதுசெல்லாம் கட்ட மாட்டோம், எல்லா புது உருப்படியும் கொண்டு போய் அந்த சாமி முன்னால் வச்சுருவோம். விளக்கேற்றி வச்சு ஏதாவது வடையோ இசியமோ போட்டு அதை முன்னால் கொண்டு போய் வச்சு எங்கள் அப்பா உட்காத்தி வச்சு ஒவ்வொருத்தருக்கா பட்டாசு ஒரு கட்டு, புது ட்ரெஸ் ஒரு கட்டு கொடுப்பாங்க. இதை வாங்கிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்பா காலில் விழுந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு
அவங்க விபூதி பூசி ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. அன்பு நண்பர்களை சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா கையால் திருநீர் பூசி அந்த தீபாவளிக்கு நான் வாங்கின அந்த 10 ரூபாய் வாங்கும் போது இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இல்லை. அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? இது என்னுடைய குடும்பத்தின் நிலை இல்லை. எல்லா குடும்பங்கள் 100% குடும்பங்கள் இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு செய்தி படம். உண்மையிலே 15 ஆண்டுகள் கடந்த பிறகு கூட என்னுடைய நெஞ்சில் இன்னும் நிழலாடக்கூடிய ஒரு செய்தி படம். இந்த தீபாவளி திருநாளில் தான் அந்த படம். ஒருத்தர் செய்தி தொகுப்பாளர் கையில் அந்த ஒளிபெருக்கி கருவியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா சென்னையில் உள்ள பல இடங்களில் போய் ஒரு வண்டிக்காரர்கிட்ட, ஒரு ஆட்டோ தொழிலாளர்கிட்ட, ஒரு பூக்கார அம்மாட்ட, ஒரு கல்லூரி மாணவன்கிட்ட ஒவ்வொருத்தரையும் அப்படி பேட்டி எடுக்கிறாங்க. தீபாவளியை பற்றி என்ன சொல்கிறீங்க, தீபாவளியை பற்றி என்ன சொல்கிறீங்க, இதுதான் கேள்வி. தீபாவளியை பற்றி அவங்க ஏதாவது ஒரு 2 வரி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. என்ன தீபாவளி, விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. எப்போ? 15 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், விலைவாசின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கான் பாருங்கள். எதுக்காக விலைவாசின்னு வச்சான் தெரியுமா? அது வாசிக்கத்தான் முடியும், வாங்க முடியாது. ஏன்னா இன்னொன்று, நேற்று வாசிக்கலாம், இன்னைக்கு வாசிக்கலாம், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் விலைவாசி. இந்த விலைவாசி காலத்தில் நாங்கள் என்னங்க பண்ண முடியும், ஏதோ 100 ரூபா கிடச்சிது, அதை வச்சு பிள்ளைகளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தேன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா கைக்கும் வாய்க்குமே பத்தலை, காசு இன்னைக்கு இந்த தடவை இல்லை, அடுத்த தடவை காசு வந்தால் தீபாவளியை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த செய்தி படம் 1/2 மணி நேரம் அது முடிய போகிற போது கடைசியில் ஒரே ஒரு வரி போட்டாங்க. இன்று வரை 15 ஆண்டுகளாக நெஞ்சில் எதிரொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரே வரி போட்டாங்க, எல்லோருக்கும் தீபாவளி எப்போது? ஒரே எனக்கு அந்த ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு வரி, எல்லோருக்கும் தீபாவளி எப்போது. சத்தியமாக நினச்சி பாருங்க, எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறோமா? ஒரு காலத்திலே அன்பு வழிபாடு இருந்தது, ஒரு காலத்திலே அற வழிபாடு இருந்தது, ஒரு காலத்திலே ஆலய வழிபாடு இருந்தது. மூத்தவர்களிடத்திலே போய் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களோடு வாழுகிற, அவர்களோடு அந்த உறவுகளை இணைத்து வாழுகிற வாழ்க்கையிலே இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த எண்ணம் ஒன்றும் இல்லைங்க. சின்ன பிள்ளைங்க, ஒரு 7 வயசு பொண்ணு ஐஸ்கிரீம் கடைக்கு போச்சு. எங்கள் ஊரில் ஐஸ்கிரீம், கோயம்புத்தூரில் ஐஸ்கிரீம் கடையில் போய் உட்காந்துச்சு. போய் ஐஸ்கிரீம்காரரை கூப்பிட்டு ஐஸ்கிரீம் கொண்டு வர சொல்லிச்சு. விலை கட்டுது. கசட்டா ஐஸ்கிரீம் என்ன விலை, ஏன்னா அதுக்கு கசட்டா ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். கசட்டா ஐஸ்கிரீம் என்ன விலை அப்படின்னு கேட்டது. உடனே அவர் கடைக்காரர் சொன்னார், அது 25 ரூபான்னாரு. இது இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எவ்வளவு, அது 20 ரூபான்னு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. அவரும் போனார், போய் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வச்சுட்டார். இது எடுத்து சாப்பிட்டு முடித்த உடனே அந்த பில்லு ஒரு இதுக்குள்ளே வச்சு கொண்டு வருவாங்களே, ஒரு ஃபைல் மாதிரி, அதில் இந்த பொண்ணு கையில் இருந்த ரூபாயை வந்து உள்ளே வச்சுட்டு வெளியேறிடுச்சு. போனதுக்கப்புறம் அந்த பரிமாறுறவர் இருக்கிறார்ல, அவர் வந்து அதை எடுத்து பார்க்குறாரு, அதுக்குள்ளே 25 ரூபா இருக்குது. அதுக்குள்ளே 25 ரூபா இருக்குது. அதுக்கு விருப்பமானது கசட்டா ஐஸ்கிரீம், அதுக்கான 25 ரூபா அதுக்கு இருக்குது. அது நினைச்சிருந்தா அந்த 25 ரூபாய்க்கு அந்த கசட்டா ஐஸ்கிரீமை வந்து வாங்கி சாப்பிட்டுருக்க முடியும். ஆனால் அது என்ன நினைக்குது, நாம் நம்முடைய மகிழ்ச்சியை ஒருபடி குறைத்து கொண்டாவது அவருக்கு ஒரு 5 ரூபா டிப்ஸ் வைப்போமே. ஒரு தீபாவளி என்று வருகிற போது என்னுடைய மகிழ்ச்சி மட்டும் முக்கியமல்ல, என்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாங்கள் கல்லூரியில் பணியாற்றுறோம். கல்லூரி மாணவர்களெல்லாம் கூட்டிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லம், அது ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு முதியோர் இல்லம். உண்மையிலே நான் கண்கலங்கி போன நிகழ்ச்சி. இந்த தீபாவளியை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய, அங்கே ஒரு 25 முதியோர்கள் இருக்கிறாங்க. சமுதாயத்தில் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட முதியவர்கள் இருக்கக்கூடிய இல்லம். அங்கே போய் ஏதாவது உதவி செய்யலான்னு இந்த புடவை இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த இடத்துல இருந்த எல்லாரும் கண்ணீர் விட்டோம். ஒரு அம்மா வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்குது. உடனே நான் கேட்டேன், ஏமா வாசலையே பார்த்துட்டு இருக்கேன்னு. அது சொல்லிச்சு, ஐயா என் பிள்ளை இன்னைக்கு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறான், அரசு அதிகாரியாக இருக்கிறான். 7 வருஷத்துக்கு முன்னால் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் என்னை திரும்பி கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினைக்கல, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் தீபாவளிக்காவது அம்மா ஞாபகம் வந்து ஒரு 50 ரூபா நூல் புடவையை கொண்டு வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்து கொடுத்துட்டு போவானான்னு நானும் ஒவ்வொரு வருஷமாக இந்த வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்று கண்ணீரோடு அந்த தாய் சொல்லுகிறாளே, அந்த பாசம் இன்றைக்கு மிஸ் ஆயிடுச்சே.
யோசிச்சு பாருங்க, நான் என் மனைவிக்கு 5000 ரூபா புடவை, 3000 ரூபா புடவை, 2000 ரூபா புடவை ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் எடுத்து கொடுக்குறேன் என் மனைவிக்கு. ஆனால் ஒரு நாள் அதை கட்ட மாட்டா தீபாவளி அன்னைக்கு. ஏன்னா அடுப்படி வேலைகள்லேயே இதாக இருப்பா. ஒரு நாள் அதை கட்டினதில்லை. ஆனால் போன வருஷம் என் பையன் படிப்பு முடிஞ்சு வெளியூரில் வேலைக்கு போயிட்டான். அவன் போன வருஷம் தீபாவளிக்கு வரும்போது ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கோஆப்டெக்ஸ் புடவையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இவ காலையில் பலகாரம் செய்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த கோஆப்டெக்ஸ் புடவையை உடுத்திக்கிட்டு ஒரு 4 தெருவுக்கு போய் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் என் பையன் வாங்கி கொடுத்தது. என் பையன் வாங்கி கொடுத்தது. அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நாம் ஒவ்வொரு வருஷமும் 5000 10,000க்கு வாங்கி கொடுக்குறோம், அது அவளுக்கு தெரியலையே. ஆனால் பையன் வாங்கி கொடுக்குற 500 ரூபா புடவை அது அதிகமாக தெரியுதுன்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, நான் வாங்கி கொடுக்கின்ற புடவை நூலிலைகளால் நெய்யப்பட்டது, என் பையன் வாங்கி கொடுத்தது பாசத்தால் இழைக்கப்பட்டது. அந்த பாசமும் அந்த நேசமும் இருக்க வேண்டும். அதனால அருமையான மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய திருவிழா தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த மகிழ்ச்சியை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். ஒரு பணிவான வேண்டுகோள். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், யாராவது உறவுகள் ஏதாவது மன வருத்தத்தில் அங்கங்கே தனித்தனியாக இருந்தால் அவங்கள ஒன்று சேர்ப்பது தான் பண்டிகையினுடைய உண்மையான தத்துவம். யாராவது ஒருத்தர் இப்படி ஏதாவது குடும்பங்களை பிரிந்து இந்த மனஸ்தாபம் வந்தால் நாம் போய் கேட்குறதுனால குறைஞ்சி போகிறது. நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே. எந்த மன வருத்தம் இருந்தாலும் நம்ம போய் நின்ட்டோம்னா அவங்க உருகி போயிடுவாங்க இல்லையா. எங்கள் தாத்தா ஒருத்தர் அடிக்க சொல்லுவார், அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு இருக்கல, அவர் சொல்லுவார், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, ஒரே ஒரு வரி தான் எவ்வளவு ஆழமான வரி பாருங்க. அவர் அண்ணன் தம்பி அடிச்சுட்டு இருக்கல, எங்க தாத்தா சொல்லுவாரு, இன்னொரு தடவை சேர்ந்தா பிறக்க போறோம், இன்னொரு தடவை சேர்ந்தா பிறக்க போறோம், அடிச்சுக்காம வாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னொரு தடவை இதே தாய்க்கு இதே தந்தைக்கு நம்ம மகனா பிறப்போமா? அப்படி பிறந்தாலும் இதே சகோதரனுக்கு சகோதரனா பிறப்புமா? இந்த சகோதரிக்கு சகோதரனா பிறப்புமா? இந்த வாழ்க்கையே இன்னொரு முறை மனித பிறவி இருக்குமான்னு தெரியாது. இருக்கக்கூடிய பிறவி, இருக்கக்கூடிய சில நாட்களை உற்றார்கள், உறவுகள் இவைகளையெல்லாம் இணைத்து கொண்டு அன்போடு வாழ வேண்டும், உறவுகளோடு வாழ வேண்டும், நேசத்தோடு வாழ வேண்டும். தீபாவளிக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பலகாரத்திலும் நெய் இருக்கிறதா என்று பார்க்காதீர்கள், நேசம் இருக்கிறதா என்று பாருங்கள், பாசம் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி பார்த்தால் தான் தீபாவளி என்பது உயர்வான தீபாவளியாக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குமே தவிர வெறும் நுகர்பொருள் கலாச்சாரங்களை வைத்துக் கொண்டு நாம் பண்டிகைகளை பெரும் மகிழ்வு என்று கணக்கிட முடியாது. உண்மையான பண்டிகைகள் என்ன என்பதை நம்முடைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதையும் நம்முடைய சந்ததிக்கு சொல்ல வேண்டும். இவை இரண்டும் நெகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அப்போதுதான் தீபாவளி மகிழ்ச்சி, தீபாவளி அல்ல பண்டிகைகள் பெருமகிழ்வை தருவதாக இருக்க முடியும். இன்றைய சூழ்நிலையில் 100% விழுக்காட்டுக்கும் மேல் நிச்சயமாக சொல்லுகிறேன், நிறைவாக சொல்லுகிறேன், பண்டிகைகள் வீண் செலவாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெரியவர்கள், பெரும் மகிழ்வே என்கிற அணியின் தலைவி திருமதி ரேணுகா அவர்கள். என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என் பணிவான வணக்கம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய புதிகை தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும், நடுவர் உள்ளிட்ட இரு அணியிலும் வாதிட வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா, ரொம்ப எனக்கு சந்தேகமாயிடுச்சு. பண்டிகைகளால் விளைவது எடுத்துருங்கண்ணே, எங்கேயாவது பல்ல ஆணு காமிக்கிறப்ப எடுத்து, பண்டிகைகளால் விளைவது வீண் செலவே. இதுதான் பொம்பளை பிள்ளை. அவனை எத்தனை தடவை எடுத்தாங்க சொன்னானாமே, எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கா பத்தியலா. வாயை திறக்க முடியாது, கண்ண முடியாது. நாங்க வாயை மூடி நின்னாலே அது இயற்கையிலேயே அழகுங்கய்யா. நீங்க ரொம்ப சிரமப்பட்டு மெருகேற்றணும், நாங்க அப்படி கிடையாது. ஒரு புன்சிரிப்பு போதும் ஒரு பண்டிகையை பொன்னாளாக, நன்னாளாக, திருநாளாக ஆக்கக்கூடிய கைவந்த கலை யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த தலைவியினுடைய கையில் இருக்கிறது. பணம் சார்ந்த விஷயங்கள் அல்ல பண்டிகைகள், அவை மனித மனம் சார்ந்த விஷயங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்பதை நான் வாங்கி கொடுத்தேன். 3000 ரூபாய்க்கு பட்டு புடவை, அதை கட்டல என்னுடைய மனைவி. ஆனால் கேட்காமலேயே நாங்கள் பெற்று
பெற்று வளர்த்த என்னுடைய பிள்ளை வாங்கி கொண்டு வந்த 500 ரூபாய் கைத்தறி புடவையை ஆவலோடு எடுத்து கட்டிக்கொண்டாளே என்று சொல்லும் பொழுது, வீண் செலவு என்று கணக்கு பார்த்து நீங்கள் வாங்கி கொடுத்த பட்டுப்புடவையை விட பாசத்தோடு கேட்காமல் என்னுடைய மகன் வாங்கி கொடுத்த கைத்தறி புடவை தான் ஐயா பெருமகிழ்ச்சின்னு எதிரணி தலைவர் குழம்பி போய் இன்னைக்கு வந்து ஒப்புதல் வாக்குமூலம். அதுக்கு முன்னால ஒரு செய்தி சொன்னார் அவர். ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரி தன்னுடைய தாயை எங்க முதியோர் நிலையத்தில் விட்டுட்டு அந்த அம்மா வாசலையே பார்த்துட்டு இருக்கு, வருஷந்தோறும் ஏதாவது ஒரு வருஷமாவது நூல் புடவை எடுத்து தரமாட்டாங்கிற செய்தியை சொல்லிட்டு தான் இதை சொன்னார். அதுக்கு பதில் நடுவர் பெருந்தகை அவர்களே, நீங்கள் அதி புத்திசாலி என்பதை நிரூபித்து விட்டீர்கள். எப்படி தெரியுமா? ஒன்று சொல்லட்டுமா? நான் எத்தனை தடவை என் பேரன் என்ன முட்டாள்னு சொன்னான்னு விவரம் சொல்லியிருக்கேன். இவன் என்ன அதி புத்திசாலிங்க? அவனுக்கு தெரிஞ்சா உனக்கு சண்டை வந்துடும். அவன் சின்ன பையன், பாவம், அவன் சின்ன பையன். நான் உங்களுடைய சுண்டு விரலை பற்றி கொண்டு உங்களுடைய பாதத்தை பின்பற்றி நடைபெறக்கூடிய அருமை மகள். அதனால் நான் சொல்கின்றேன், நீங்கள் அதி புத்திசாலி. எப்படி தெரியுமா? இந்த எதிரணி தலைவர் சொன்னதை அழகாக அடிக்கோடிட்டு காட்டினீர்கள். உங்களுக்கும் தெரியும், பண்டிகையினுடைய தவறா அந்த அரசு அதிகாரியினுடைய தவறா? தாயை புறக்கணித்தது பண்டிகை புறக்கணி என்று சொல்லித் தரவில்லை, புறக்கணித்தது அந்த அரசு அதிகாரியினுடைய தவறே ஒழிய பண்டிகையினுடைய தவறு இல்லை. பாடா பட்டுட்டு போயிருக்காருமா. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்களே. ஒரு கேள்வி, பண்டிகையை கொண்டாடுற மனுஷனை வச்சுதானே வாதமே. ஐயா நான் கேட்கின்றேன், தனியா பார்த்தா அப்படி அது பண்டிகையை கொண்டாடுகிற மனிதர்கள் சரியா இருந்தா தானே பண்டிகை மரியாதையா இருக்குங்கிறது. விதிவிலக்குகள் எல்லாம் விதிகளாகிவிட முடியாது. யாரோ ஒருவர் செய்கின்ற தவறுக்காக ஒட்டுமொத்த மனிதர்களும் கொண்டாடி மகிழக்கூடிய பண்டிகையின் மீது நீங்கள் குற்றத்தை ஏற்றி பார்ப்பீர்களே என்று சொன்னால், நீ பத்திரிகை புறம் படிக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ஐயா எனக்கு எத்தனை இருக்கு தெரியுமா இந்த நாட்டில்? சென்னையில் எத்தனை இருக்குமா? 3000க்கு மேல. அவர் ஏன் விசாரிச்சு வச்சிருக்காருன்னா, நாங்கெல்லாம் அங்க போயிருவோங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதை கரெக்டா 3000. திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம்னு பேசினாங்க நடுவர் அவர்களே. ஒருவரினுடைய திண்டாட்டம் பல பேருக்கு கொண்டாட்டம். நரகாசுரன் என்ற தீயவனினுடைய திண்டாட்டம் நல்லவர்களினுடைய வாழ்க்கையிலே கொண்டாட்டமாக இருக்கின்றது. ஐயாவுக்கு திண்டாட்டம் என்றால் அம்மாவுக்கு கொண்டாட்டம் இருப்பது இயல்புதானே. நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஐயாவையும் அம்மாவையும் மட்டும்தான் சொன்னேன். வாத்தியார் வேலை பார்க்கவங்க பூரா விவரமா இருக்கு. நடுவர் அவர்களே, எனக்கு இன்னொரு விஷயம் அவர் பேசினதுல, நாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு வகையா நெய்யை விட்டு பலகாரம் செய்வோமா, அடுத்த வீடுகளுக்கு கொடுக்கறதுக்காக செங்கல் மாதிரி ஒரு பலகாரத்தை செஞ்சு கூட சுத்தியலையும் வச்சு அனுப்பணுமா, அப்படி செங்கல் மாதிரி சுத்தியலை வச்சு உடைச்சு சாப்பிட்ற பலகாரத்தை செஞ்சு கொடுத்தப்பவே இவர் இம்புட்டு வக்கனையா உடம்ப வளர்த்து வச்சிருக்காரு. இதிலிருந்து தெரியலையா இவர் மகிழ்ச்சியா இருக்காரா இல்லையாங்கிற விஷயம். தப்பு தான் சொல்றேன். செங்கல் மாதிரி பலகாரம் அடுத்த வீட்டுக்கு தான், அதனால இவன் நல்லதுதான் சாப்பிட்டுருக்கான். அப்ப அவர் மகிழ்ச்சியா தானே சாப்பிட்டிருக்காரு. எது? அவர் மகிழ்ச்சியா தானே சாப்பிட்டிருக்காரு. அவன் வீட்ல போய் பார்த்தா தான் தெரியும். ஐயா ரொம்ப அற்புதமான கவிதை ஒன்று சொன்னார். நாங்களும் எங்களுடைய கவிஞர் தீபாவளியை கவிஞர் யாழி என்று சொல்லக்கூடியவர் மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார். மறந்து போன மரத்து போன மனிதம் மீட்டெடுக்கப்படுகின்றன பண்டிகை நாட்களிலே என்று மிக அற்புதமாக அந்த கவிஞர் யாழி என்பவர் தீபாவளி பண்டிகையை பதிவு செய்திருக்கின்றார் என்று சொன்னால், நான் 4 செய்திகளை மட்டும் இந்த அவையிலே என்னுடைய அணியினுடைய வாதத்திற்காக பதிவு செய்ய விரும்புகின்றேன். எதுங்க வீண் செலவு? 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு நடுவரவர்கள் சொன்னதை போல கழுத்திலே இறுக கட்டிய அந்த டையை அணிவித்து, காலிலே அவனுடைய பிஞ்சு பாதங்களுக்கு மேலும் சுமை கூட்டக்கூடிய ஷூ என்று சொல்லக்கூடிய பாதுகைகளை அணிவித்து, இறுக அணிவிக்கப்பட்ட ஆடைகளோடு ஆட்டோவில் அள்ளி திணித்து 15,000 ரூபாய் ஆங்கில வழி கல்விக்காக நீங்கள் கட்டுகின்றீர்களே பள்ளிக்கூடம் என்ற வியாபார சாலையில், அதுதானே வீண் செலவு? நான் கேட்கின்றேன், தீபாவளி என்ற ஒரு பண்டிகை அழகாக சொன்னீர்கள் நடுவரவர்களே. 1526ஆம் ஆண்டு
பாபர் என்ற இஸ்லாமிய மன்னர் இந்தியாவை ஆட்சி செய்த பொழுது ஆப்கனிலிருந்து பட்டாசுகளையும் வான வேடிக்கைகளையும் வரவழைத்து தன்னுடைய அரண்மனைக்கு இந்து சகோதரர்களை எல்லாம் வரவழைத்து தீபங்களை வரிசையாக தன்னுடைய அரண்மனையிலே ஏற்றச் செய்து வான வேடிக்கைகளை கொளுத்தி தீபாவளியை கொண்டாடிய முதல் வான வேடிக்கை தீபாவளி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் பாபர் என்ற இஸ்லாமிய சகோதரரால் துவக்கி வைக்கப்பட்டது. அங்கு இந்துக்களை தாண்டி இஸ்லாமியத்தை தாண்டி மனிதநேயம் என்ற ஒன்று முகிழ்த்து ஒன்றுபட்டு நின்றதே சகோதரர்களாக. பாபர் நாமால எழுதி வச்சாருங்க, அவருடைய உயில், பாபரினுடைய உயில். நான் இறந்து போன பின்பும் கூட இதே ஒற்றுமையோடு, இதே வான வேடிக்கைகளோடு, இதே இஸ்லாமிய சகோதரர்கள் ஆட்சி செய்யும் வரை இந்த இஸ்லாமிய அரண்மனையில் தீபாவளியை இஸ்லாமிய அரசர்கள் வான வேடிக்கைகளோடும் தீபங்களின் ஒளிவரிசையோடும் கொண்டாட வேண்டும் என்று 1526 பாபர் எழுதி வைத்த அந்த உயிலை இன்று வரை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட பெரிய மகிழ்ச்சி, கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற மகிழ்ச்சி வேற எங்கேங்க கிடைக்குது? கேட்டாரு. காச கரியாக்கிறமா? உண்மை நண்பர்களே, பணம் கொடுத்து வாங்குகின்ற பட்டாசுகளும் வான வேடிக்கைகளும் மத்தாப்புகளும் கரியாய்த்தான் போய்விடுகின்றன ஓரிரு நிமிடங்களிலே. ஆனால் அந்த கரிக்கு பின்னால் அதனை குடிசை தொழிலாக உருவாக்கிய ஏழையினுடைய வயிறும் மனமும் நிரம்புகிறதே என்னுடைய பட்டாசு வாங்கிய காசினால் என்று பார்க்கும் பொழுது என்னால் அந்த ஏழை நிம்மதியாக வாழ்கின்றான், பசியாறுகின்றான் என்று பார்க்கும் பொழுது எனக்கு மனமகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொன்னாரு, எப்ப பார்த்தாலும் வீண் செலவு, எதை தொலைச்சிருக்கோம், இந்த பண்டிகைகளினுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளவே இல்லை என்று சொன்னீர்களே. அருமை சகோதரர்களே, தீபாவளி மட்டுமா? நடுவர் பெருந்தகை சொன்னதை போல என்னுடைய வாதம் எப்படி வாழணும்னு தெரியலீங்களே. பொங்கல் எதற்காக என்ற அருமை நம்முடைய நடுவர் அவர்கள் சொன்னதை போல எவையெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருந்தனவோ, அது இயற்கையினுடைய சூரியனாக இருந்தாலும் சரி, நம்மோடு சரிசமமாக உழைத்த காளை மாடாக இருந்தாலும் சரி, நாம் அவற்றுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவற்றை சிறப்பாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு புரிதல் உணர்வை சொல்லிக் கொடுத்தவை அல்லவா அந்த பொங்கல் பண்டிகைகள். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? வீண் செலவு என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் தவறு உங்களுடையதே ஒழிய பண்டிகைகளினுடையது என்பதை தயவு செய்து நீங்கள் சுட்டிக்காட்டாதீர்கள். நான் அடுத்து சொல்லுவேன், பண்டிகை என்று சொன்னால் தீபாவளியும் பொங்கலும் மட்டுமா இந்த இந்திய திருநாட்டிலே? இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடி மகிழக்கூடிய ரமலான் என்ற மாதத்திலே கொண்டாடி மகிழக்கூடிய ரம்ஜான் என்ற பண்டிகை, அதை மிக அற்புதமாக ஈதல் ஃபித்ர் என்று சொல்லுவார்கள் அராபிய மொழியிலே. அந்த ஈதல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லினுடைய தமிழ் ஆக்கம் என்ன தெரியுமா? தானியங்களினுடைய கொடை திருநாள், உணவு தானியங்களினுடைய கொடை திருநாள் என்பது. அவங்க எவ்வளவு நாள் நோன்பு இருக்காங்க நடுவரவர்களே. தான் இந்த நோன்பினுடைய முடிவிலே என்ன உணவை நான் உட்கொள்ள போகின்றேனோ அதே உணவை பசித்திருக்கும் என் வீட்டிற்கருகே இருக்கக்கூடிய ஒரு ஏழை சகோதரனுக்கு கொடுத்து விட்டுத்தான் நான் பள்ளிவாசலுக்கே தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்ற மனித நேயத்தை, பசிப்பினி போக்கக்கூடிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தியவை அல்லவா அந்த ரம்ஜான் என்று சொல்லக்கூடிய பண்டிகைகள். இந்த பண்டிகைகளின் மூலமாக அந்த பசித்திருக்கக்கூடிய பாரதி சொன்னானே, நம்முடைய முண்டாசு கவி முறுக்கு மீசை பாரதி, திருவல்லிக்கேணி யானை தின்று தீர்த்த கரும்பு நமது எட்டயபுரத்து கவி பாரதி சொன்னானே, தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த சகத்தினை அழித்திடுவோம் என்று அவன் எவ்வளவு கோபப்பட்டு சொன்னானோ அந்த கோபத்திற்கு விடை தேடி தருகின்ற பண்டிகை அல்லவா ரம்ஜான் என்று சொல்லக்கூடிய பண்டிகை. இதை நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள் என்று சொன்னால் வெறும் பணத்திற்கு மட்டும் கணக்கு பார்க்க மாட்டீர்கள். அந்த பணத்தை வைத்து நாம் எத்தனை ஏழைகளினுடைய வயிற்று பசியை போக்குகின்றோம் என்ற மனநிறைவை அல்லவா நீங்கள் எட்டிப்பிடித்திருப்பீர்கள். நான் சொல்லவா நடுவரவர்களே, எனது தாயார் பால் சோறு ஊட்டினார், முளைப்பாலை ஊட்டினார், ஊட்டும் பொழுதே வீரத்தையும் அன்பையும் சேர்த்து சேர்த்து ஊட்டினார். அடுத்த தலைமுறையாகிய நாம் என்ன ஊட்டினோம்? பணம் பெரிது, நீங்கள் சொன்னதை போல எப்படியாவது படிடா,
நல்லா படிடா, இன்ஜினியர் ஆகணும்டா, அமெரிக்காவுக்கு போகணும்டா, பெரிய வீடு வாங்கணும்டா, பெரிய கப்பல் மாதிரி கார் வாங்கணும்டா, நல்லா பொழைக்கணும்டா, யாருக்கும் ஒன்றும் செஞ்சிடாதடா, நான் செத்தா கூட திருப்பி வந்து பாத்துறாதடான்னு சொல்லி பணத்துக்கு என்றைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதுவே எதை விதைத்தாயோ பல மடங்கு வீரியத்தோடு மீண்டும் நாம் அறுவடை செய்கின்றோம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அந்த பண்டிகைகள் நமக்கு காட்டியவை பணத்தை அல்ல, மனம் சார்ந்த செழுமையான விஷயங்களை என்று நான் சொல்ல வருகின்றேன். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், கிறிஸ்துவ சகோதரர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகை, ஒரு கன்னத்தில் ஒருவன் உன்னை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று சகிப்புத்தன்மையை போதித்த அந்த இயேசுபிரான், இவர்கள் செய்கின்ற பாவம் என்னது என்று அறியாமல் இந்த பாவத்தை செய்கின்றார்கள், தயவு செய்து மன்னியுங்கள் என்று சிலுவையிலே நின்று கொண்டு தனது இடப்புறமும் வலப்புறமும் இருந்த திருடர்களிலே ஒருவன் மிக மோசமாக இயேசுபிரானை திட்டி பழித்தும் இழித்தும் பேசிய பொழுது தந்தையிடம் மன்றாடி அவருக்காக மன்னிப்பு கேட்ட அந்த மகான், அவருடைய அந்த இயேசுபிரான் போதித்த கொள்கை என்ன? அன்பே கடவுள், நீ அன்பை விதை, அதைத்தான் நீ மீண்டும் அறுவடை செய்வாய், அன்பை விட மிகப்பெரிய கடவுள் உலகத்தில் இல்லை என்று போதித்த அந்த இயேசுபிரானினுடைய கிறிஸ்துமஸ் திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோமே, இதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி வேற எங்கெங்க இருக்கு? இன்னும் ஒரு படி போய் கேட்கின்றேன் நடுவர் அவர்களே, இந்துக்களினுடைய தீபாவளி பண்டிகையிலே இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டு இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவதும், இஸ்லாமியர்களினுடைய ரம்ஜான் பண்டிகையில் கலந்து கொண்டு பிரியாணி சாப்பிடுவதும், கிறிஸ்துவர்களினுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே கலந்து கொண்டு கேக்கு தான் எதிரணி தலைவர் அவர்களே, கேக்கை சாப்பிடுவதும் வெறும் நாவினுடைய ருசிக்காக ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய விஷயம் என்று எதிரணி தலைவர் நினைத்தால் நிச்சயமாக அது வீண் செலவுதான். அவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த இந்துக்களின் பண்டிகையில் இஸ்லாமியர்களும், இஸ்லாமியர்களின் பண்டிகையில் கிறிஸ்துவர்களும், கிறிஸ்துவர்களினுடைய பண்டிகைகளில் இந்த இரு சகோதரர்களும் கலந்து கொண்டு அந்த மதங்களை தாண்டி மனிதநேயமும் சமய ஒற்றுமையும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சகோதரத்துவமும் கிடைக்கிறதே, இதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் கேட்கின்றேன். கோடி ரூபாய் கொடுக்கின்றேன், உங்களால் இந்த சகோதரத்துவத்தை வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு அற்புதமான கோடி ரூபாய் சொல்லாத, தமிழ்நாட்டில் பயமா இருக்கு. நீ பாட்டுக்கு கோடிங்கிறது அது ரொம்ப ஆபத்தான விஷயம். இல்ல நடுவர் அவர்களே, கொஞ்சம் குறைச்சு சொல்லு. ஒரு டீச்சருக்கு இவ்வளவு வேகமாகவும் கூடாது. கோடி ரூபாய் நீ வாழ்நாள் சம்பாதிச்சாலும் சேர்க்க முடியாது வாத்தியார் வேலையில. நான் சம்பாதித்திருப்பது கோடி ரூபாய்க்கும் மேலே பெருமானமுள்ள நல்ல மாணவர்களை நான் சம்பாதித்திருக்கின்றேன் என்று இந்த வேளையிலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏமாத்தி வச்சிருக்கேன்னு இப்பதான் தெரியும். நடுவர் அவர்களே, நான் பணிவன்போடு சென்ற ஆண்டு நாங்கள் குடும்பத்தோடு கொண்டாடிய தீபாவளியை பற்றி சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். மதுரையிலிருந்து திண்டுக்கல் போற வழியிலிங்க கொடரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கொடரோடுல ஹாஸ்பிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அனாதை இல்லம். அது யாருக்குரிய அனாதை இல்லம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, தெருவோரத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்டு தன்னுடைய உடல் நலம் சீர்கெட்டு தான் எந்த நிலைமையில் இருக்கின்றோம் என்பதையே அறியாத மனநிலையில் இருக்கக்கூடிய தெருவோரத்தில் இருக்கக்கூடிய அனாதைகளை கொண்டு வந்து அவர்களை குளிப்பாட்டி நல்ல உடையும் உணவும் மருத்துவமும் கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவனம், அதற்கு ஹாஸ்பிஸ் என்று பெயர். அந்த நிறுவனத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒருவேளை இறந்து விட்டால் உறவினர்கள் யாரும் அவர்களை தேடி வராவிட்டாலும் கூட அதே இடத்திலேயே மின் இயந்திரத்தில் வைத்து அவர்களினுடைய கடைசி பயணத்தையும் நிறைவு செய்யக்கூடிய அற்புதமான அனாதை இல்லம். அந்த இல்லத்திற்கு அந்த தீபாவளிக்கு சென்ற தீபாவளிக்கு முந்தைய நாள் நானும் எனது கணவரும் எனது மகனும் சென்றிருந்தோம். மரணப்படுக்கையிலே ஒரு சகோதரர் எலும்பும் தோலுமாக படுத்திருந்தார். நான் 500 இனிப்புகளை வாங்கி கொண்டு சென்றிருந்தேன். நான் இதை விளம்பரத்திற்காக சொல்லவே இல்லை, எனது மன நிம்மதிக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான செய்தி என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன். அப்பொழுது அந்த மரண தருவாயில் இருக்கின்ற சகோதரிடம் சென்று உங்களுக்கு என்ன இனிப்பு வேண்டும் என்று நான் கேட்டேன்.
அவர் ஒவ்வொன்றாக அந்த வாய் குளறிய நிலையிலே சொல்கின்றார், என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை, இதுவா அதுவா இதுவா அதுவா என்று கேட்ட பொழுது இவர் சொன்னாரே, சுத்தியல் வைத்து உடைக்க வேண்டும் என்ற சைஸிலே இருக்கக்கூடிய மைசூர் பாகு, அது வாயில் போட்டால் கரைந்து செல்லக்கூடிய மைசூர் பாக்கினை தான் நான் சாப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் கொஞ்சம் அந்த மைசூர் பாகை பிட்டு எடுத்து ஃபாதரின் கையிலே கொடுத்து அவருடைய வாயில் போடுங்கள் ஃபாதர் என்று சொன்னேன். ஃபாதர் சொன்னார், உன்னுடைய சகோதரனாக நினைத்து